ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சை ஊறுகாயை வந்து 2 விதமாக செய்யலாங்க. ஒரு விதம் வந்து பச்சையாக கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு செய்கிறது. இன்னொரு விதம் வந்து கொதிக்கிற தண்ணியில் எலுமிச்சை பழத்தை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணியை வடிகட்டிட்டு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு செய்கிறது. இன்றைக்கி நான் வந்து பச்சையாக தான் ஊற வச்சு செய்ய போகிறேன். இப்போ எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா கழுவி எடுத்த பிறகு இதுமாரி காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும். இதே மாதிரி எல்லா பழத்தையும் நல்லா கழுவின பிறகு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு 8 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து 4 துண்டுகள் இல்லைன்னா 2 துண்டுகள் அதேமாரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊறுறதுக்காக இதுமாரி நான் 8 துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் சேர்க்கும்போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எலுமிச்சை பழத்தை நம்ம பச்சையாக கட் பண்ணி சேர்த்ததுனால இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் உப்பில் நல்லா ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து டெய்லியும் நம்ம கலந்து விடணுங்க. இது மாதிரி மூடி போட்டு வெயிலையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டு உள்ளாரையே வச்சு நம்ம வந்து ஒரு டெய்லியும் நல்லா கலந்து விடணுங்க. நான் ஒரு 10 நாள் கழித்து பார்க்குறேன் பாருங்கள். நல்லா வந்து உப்பில் நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்த்தாலே தெரியுங்க, எலுமிச்சம்பழம் வந்து நல்லா ஊறிடுச்சு உப்பில். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம காரத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து மிக்சியில் பொடி பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மிளகாய் தூள் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி தாங்க சேர்க்க போகிறோம். அந்த பொடி சேர்க்கும்போது ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு இல்லாமல் நம்ம கடுகு மட்டும்தான் சேர்த்துக்கணும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கசப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எந்த அளவு கடுகு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு பாதி அளவு எடுத்தால் போதும். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியணுங்க. எண்ணெய் சேர்க்கக்கூடாது, வெறும் வானலில் தான் நம்ம வறுக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ண பிறகு இதிலிருந்து கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஊறுகாவில். இந்த பவுட்ரு சேர்க்கும்போது ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அடுத்தது நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு இல்லாமல் நம்ம கடுகு மட்டும் தான் சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெயை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான எலுமிச்சை ஊறுகாய் நமக்கு ரெடி பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.